இந்த ஆண்டு தொடக்கத்தில் பலரும் எதிர்பார்த்த வகையில் தன்னுடைய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார் தளபதி. ஆனால் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு அதிரடியான விஷயத்தை அவர் அறிவித்தார். அதுதான் ஏற்கனவே அவர் ஒப்புக்கொண்டுள்ள 2 திரைப்பட பணிகளை முடித்த பிறகு தன்னுடைய கலை பயணத்திற்கு முழுமையாக ஓய்வு கொடுத்துவிட்டு முழுநேர அரசியல் தலைவராக தான் பயணிக்க உள்ளதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும், இப்படி அரசியல் தலைவராக தொடக்கத்திலிருந்தே மிகப்பெரிய வரவேற்பு பெற்று வரும் தளபதி விஜய் தன்னுடைய 69வது மற்றும் இறுதி திரைப்படத்தில் இப்போது நடித்து வருகிறார். வினோத் தான் இந்த திரைப்படத்தை இயக்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தின் டைட்டில் மற்றும் முதல் பார்வை 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தில் தான் வெளியாகும் என வினோத் சொல்லியிருக்கிறார். டீசர் வடிவில் டைட்டில் வெளியாக இருக்கிறது. இந்த டைட்டில் வே என்ற முதல் எழுத்தில் தான் ஆரம்பிக்கும் என வினோத் சமீபத்திய நேர்காணலில் கூறியுள்ளார். ஒருவேளை வெறித்தனம் டைட்டிலாக இருக்க வாய்ப்பு இருக்காம். பிரபல நடிகை பூஜா ஹெக்டே இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய்க்கு நாயகியாக நடித்து வருகிறார். மேலும் பல முக்கிய நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடித்து வரும் நிலையில் ஏற்கனவே தளபதி விஜயுடன் நடித்த ஒரு நடிகை இப்படத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தளபதி விஜய்க்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த சர்கார் திரைப்படத்தில் அவருக்கு சரியான எதிரியாக நின்று நடித்து அசத்தியவர் தான் பிரபல நடிகை வரலட்சுமி சரத்குமார். அவரும் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் அஸ்தலான நடிப்பை வெளிப்படுத்துபவர் வரலட்சுமி சரத்குமார் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆகவே அவரை மிக நேர்த்தியாக இந்த திரைப்படத்தில் வினோத் பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.